வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். என் பின்னாடி படிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா இது என்னது? டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். எஸ், டியூப்ளெக்ஸ், அதாவது முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு 4 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. டியூப்ளெக்ஸ் ஹவுஸு 4 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். கார் பார்க்கிங், 100+ அம்யூனிட்டிஸு, இந்த மாதிரி வந்து லைவ்லி அம்யூனிட்டிஸ் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் ஹேண்ட் ஓவர் அப்படிலாம் கிடையாது, ஆக்டிவாக இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸு. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட்லேருந்து அப்படியே உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அந்த ப்ராசஸில் போகுது. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் சொல்லுவோம். இந்த வீடியோடைய ப்ரைஸ் என்ன, இதனுடைய சைஸ் என்ன, இது முகப்பேர் இது முகப்பேரில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஹோம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாக் த்ரூ வீடியோ சேனல். என்ன அப்படின்னா, உங்களோட நேரத்தையும் அலைச்சலையும், ப்ராப்பர்ட்டி தேடுதலில் இருக்கக்கூடிய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில இருந்து உங்கள் மொபைல் எடுத்தோ, டிவிலையோ வீடியோஸ் மேலே வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் போய் நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ அப்போ பாருங்கள் உங்களுடைய நேரத்தை அலைச்சலை எவ்வளோ மிச்சப்படுத்தும் அப்படின்ட்டு. நீங்கள் மழையில் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அது பொருந்தும். ஸோ இந்த வீடியோஸை அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஹோம்ஸை பார்க்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 4 BHK ஹவுஸு, ஒரு பெரிய ஆக்டிவ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஹவுஸு. பட் அட் த டைம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹவுஸு. வெளியிலலாம் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அந்த நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மாதம் 2025 உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன். இந்த மாதிரி 4 யூனிட் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நார்த் ஃபேசிங் யூனிட். 4 யூனிட் தான் இருக்குது. இந்த ஹோல் கம்யூனிட்டியும் ஃப்ளட் ஃப்ரீ, கம்யூனிட்டிக்கு வெளியிலையும் ஃப்ளட் ஃப்ரீ. ஸோ ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. டைனிங் அண்ட் லிவிங் ஓப்பனில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு லிவிங் அந்த பக்கம், இந்த பக்கம் டைனிங்னு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உங்களுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார், அவர் உட்காந்து பேசிட்டு இருப்பார். அந்த டைமில் டைனிங் லிவிங் ஒன்றா தான் நீங்கள் சாப்பிடணும். அது ஒரு மாதிரி ஒரு ப்ரைவசி இஷ்யூவாக இருக்கும், ஒரு எம்பாரசிங்காக இருக்கும். நம்ம அவங்ககிட்ட கேட்போம், சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா நம்ம அவங்க இருக்கும்போது சாப்பிட முடியாத மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ யாராவது வீட்டுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னா நீங்கள் பாட்டு இங்கே வந்து சாப்பிட்லாம். அது மாதிரி எங்கே இருக்க யாராவது ஒருத்தவங்க சாப்பிடும் போது அங்கே ஒருத்தவங்க அவங்களோட வேலையை பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இதில் வந்து கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். வாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கு இந்த இடத்துல கொடுக்குறது. ப்ளஸ் இந்த இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபயர் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் கதை திறந்தோன்னா டபாக்குன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் தெரியாது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது லிவிங், அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து டைனிங் பிரிச்சிருக்காங்க. ஸோ லிவிங்லேயே வந்து வழக்கமாக லிவிங்கில் பால்கனி இருக்கும் இல்லையா, அந்த குறைய போக்குறதுக்கு இங்கே பால்கனி கிடையாது. இருந்தாலும் ஒரு பார்ஷியல் பால்கனி, அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி நின்னீங்க அப்படின்னா நீங்கள் பால்கனியில் நிற்கிற அதே ஃபீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹோல் யுவர் ஹால் வில் பிகம் பால்கனி. கர்டன்ஸ் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஸோ பவர் இந்த சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் அந்த சைடில் இருக்குது. வி டூ ஹேவ் அன் ஆக்சுவல் பால்கனி, ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி ஒன்று இந்த பக்கம் இருக்குது. இது டைனிங்ன்றதால டைனிங் இங்கே வந்து டைனிங் டேபிள் போடுவீங்க. தாராளமாக ஒரு 6 சீட்டர் டைனிங் நீங்கள் போட்டு அந்த பால்கனி வியூஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டைனிங்கை ஒட்டி அதே மாதிரி கிச்சனை ஒட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு சர்வீஸ் பால்கனியும் ஒன்று இருக்குது. ஸோ 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு பார்ஷியல் பால்கனி ஹாலில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் கிச்சன் டாப் இருக்குது 2 பக்கம். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் மாடுலர் கிச்சன் போட்டு கீழே ஃபுல்லாக லாக் பண்ணி மேலே ஸ்டோரேஜஸ் இதெல்லாம் வாட்டர் பியூரிஃபயர் அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சைடு வச்சுக்கலாம். இது ஒரு கட்டிங் சாப்பிங் டேபிளாக இருக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்குங்க. பாருங்களேன், ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த காற்றை உள்ளே திறக்கும் போது கதவை தானே மூடுது பாருங்க. ஸ்டாப்பர் போட்டுரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் அந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த பால்கனி சைடில். நேரில் வரும்போது இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது இதில் கீழே உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு அவங்களுக்கு சிரமம் இல்லை கெஸ்ட்டுக்குன்னு சொல்லி இதை நீங்கள் டெடிகேட் பண்ணிடலாம். ஸோ இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட வருது. விண்டோ வந்து இந்த சைடு உங்களுக்கு விண்டோ இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு பெரிய கம்யூனிட்டின்றதால உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஃபயர் எமர்ஜென்சி அப்படின்னா இதெல்லாம் தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும். பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அதாவது ரொம்ப கிராம்டாக இல்லாமல் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த டியூபிங்லாம் உங்களுக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே கன்சீல்டு. ஸோ எதுக்கு ஒரி பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டாய்லெட்டு, வாஷ் பேஷன் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டலாக இங்கே வந்துடும். ஸோ இது இப்போ இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரைனைட்ல போட்டிருக்காங்க, பிளாக் கலர் கிரைனைட்ல. இந்த இடத்துல வந்து ஹேண்ட் கிரில் வந்துடும். ஸோ நீங்கள் ரயில் வந்து போட்டுக்கலாம். ஹேண்ட் கிரில் அந்த பிடிச்சி ஏறுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த சைடு வந்துடும். ஸோ இப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டியூப்ளெக்ஸில் வந்து 4 யூனிட் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த சைஸு 2078 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் பில்டப் ஏரியா. 2078 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேலே போகலாம்.
ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம், அதாவது இந்த டியூப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பெட்ரூமு, அது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூமு, காமன் ஏரியா, கனெக்டிங் ஏரியா. ஸோ இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் கிரில் வச்சு இந்த கிளாஸ்லேயோ இல்லை மெட்டல்லையோ அந்த பக்கம் இது டோட்டலாக வந்துடும். ஸ்டெப்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரூமை பார்ப்போம். இந்த ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே கான்ஃபிகரேஷன் ரூமு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அந்த சைடு இருக்குது. அப்படியே வந்து கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த சைடு 2 பெட்ரூம் இருக்குது. இந்த 2 பெட்ரூமில் உங்களுக்கு காமன் டாய்லெட் இந்த பக்கம் நடுவில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பெட்ரூமில் உங்களுக்கு காமன் டாய்லெட் இல்லை, ஆனால் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது. சாரி, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ முதல்ல இந்த ரூமை பார்த்துருவோம். ஸோ இது ஒரு பெட்ரூமு, மேலே இருக்கக்கூடியதில் 2வது பெட்ரூமு. 2வது பெட்ரூமில் நம்ம கீழே பார்த்ததோட பெரிய சைஸ் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தாண்டி இங்கே பாருங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இந்த கீழே வந்து இந்த பைப் ஒயர்லாம் லைன்லாம் போகல, அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ளே போய் அதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து அங்கே கன்சீல் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே இருக்கும் போது அதை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இது ஒரு பெரிய சைஸ் பால்கனி, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் போட்டு. காமன் டாய்லெட் பாத்ரூம் நம்ம ஏற்கனவே வந்தோடனே அதை தான் பார்த்தோம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே இப்போ நம்ம கீழே ஹாலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கீழே பார்த்த ஹாலுக்கு மேலெல்லாம் இப்போ இந்த ரூம் இருக்குது. ஸோ அதே மாதிரியான இந்த பார்ஷியல் பால்கனி, அதாவது இந்த டோரை திறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் இந்த ரூம் வில் பிகம் யுவர் பால்கனி. இங்கே பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ நம்ம கீழே பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து மேலே வந்து உங்களுக்கு எதுவும் இந்த பைப்பிங் அதெல்லாம் கிடையாது. இங்கே வாஷ் பேஷன், டாய்லெட்டு, ட்ரை ஏரியா, வெட் ஏரியா, அது 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்ம வீடு சுற்றி பார்த்தாச்சு இல்லையா. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2078 சொன்னேன், அது ஒரு சைஸ். அது இல்லாமல் 2040, 2070 மைனர் வேரியேஷன் அவ்வளோதான் இருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.92 crores. இது வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 4 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே சோல்ட் அவுட். ஸோ இது நார்த்து சவுத் சைட்லும் ஃபேஸிங்லையும் இருக்குது. ஸோ நார்த் சவுத் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது. சாய்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் 4 தான், அதில் வந்து மாற்ற கருத்து கிடையாது. 70% வந்து கார்பரேட் ஏரியாவில் உங்களுக்கு வந்துடுது. ப்ரைஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 16 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். அதாவது சென்னையோடைய ஏர்போர்ட்டு. அம்யூனிட்டிஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டியூப்ளெக்ஸு 4 யூனிட் தான் இருக்குது, பரபரப்பாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மாதம், நம்ம ஜூலை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. அண்ட் குறிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ப்ரைஸ். மேலே கீழும் போவோம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, பொதுவாக மேலே தான் போவோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் இப்போ 1.92 crores இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து மாறி இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணும்போது அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரத்தில் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ் தான் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் மாறும், ஒரு ஆஃபர் போட்டு கீழே இறங்கும், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அந்த ப்ரைஸை உறுதிப்படுத்திக்கோங்க. ப்ரோக்கரேஜ் இல்லாமலே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரூட் மேப் வேணும், ஃப்ளோர் பிளான் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we are here to help you. I'll see you in the next video. இங்கேயே சொல்லியிருக்கணும், 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. ஸோ அதை வந்து தனித்தனி வீடியோவாக பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்தந்த வீடியோவை பாருங்கள். பட் எனிவே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய சைஸஸ், ப்ரைஸஸ் எல்லாம் காமனாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு நீங்கள் தனியாக பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் 4 BHK. ஸோ இது இல்லாமல் 2 BHK, 3 BHK, எஸ் இட் இஸ் அவைலபிள். ஸோ ஹேண்ட் ஓவர் எல்லாமே 25லேயே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்க. பரபரப்பாக வேலை போயிட்டு இருக்கு. கம்மியான யூனிட்ஸ் தான் அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. பட் குறிப்பாக இதில் 4 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், உடனே வந்து பாருங்கள். See you in the next video. Bye.